வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது மோட்டோ விலாக்லாம் இல்லைங்க. இன்றைக்கி நான் கொடியேற்றம் பார்த்துட்டு ரூமுக்கு வர்றேன். ஒரு கொஞ்ச நேரம் தாங்க, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அங்கே மழை வந்துருச்சு. இங்கே யானைமலையில் மைல்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடியேற்றம் நடந்து முடிஞ்சிட்டு ரூமுக்கெலாம் வந்தாச்சு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒத்த கடையில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நாளாக ஒரு சொட்டு ஒரு மழை இல்லை, அவ்வளோ ஒரு ஹீட்டு. இன்றைக்கி சித்திரை திருவிழா ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி நடக்கவும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க கூட கண்டிப்பாக நம்புவோம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த ஹீட்டில் நாங்கள் வண்டி ஓட்டுனதுக்கும் இப்போ கிளைமேட்டை பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்சு. உங்களுக்கே தெரியும், வானம் கருத்து இருக்கிறதுலாம் மழை அங்கிட்டு பெய்யுது. இங்கேயும் தூரல்லாம் நல்லா விழுந்துட்டு தான் இருக்குது. இன்னும் பெரிய மழையாக வரும்போது வீடியோவில் நல்லாவே கவர் ஆகும். ஓகே, பரவாயில்லல. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது எப்படி தெய்வ நம்பிக்கை இல்லாமல் போகும். ஸோ எங்கள் ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா வெள்ளலூர் நாடு அங்கே கரெக்டாக அந்த மது எடுத்து வரவங்க, சிலை எடுத்துகிட்டு வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து வந்துருப்போம். அது வரைக்கும் வெயில் தான் அடிச்சுக்கிருக்கும். கரெக்டாக இறக்கி வைக்க போகும்போது ஒரு மழை எல்லாத்தையுமே குளிக்க வச்சுட்டு உள்ளே கொண்டு போகும். அது வரைக்கும் மழை பெய்யாது, சட்டனாக கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ஆச்சரியமானதான். மதுரையோட அழகை பாருங்கள், காற்று வீசுகிறதையும் பாருங்கள். இங்கிட்டு சைடில் ஒரு பயலையே பட்டை விட்டுக்கு இருக்காங்க இந்த காற்றை யூஸ் பண்ணி. நல்லாவே இருக்குது. அப்படியே வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். மழை நல்லா வரும்போதும் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். என்னோடய வாய்ஸ் ஓவர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ நேரமாக லைவ் மாதிரி போட்டுட்டு நானே கோப்ரோ பின்னாடி நின்று பேசிக்கிருந்தேன். அதோடய வாய்ஸ் ஓவர் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபுல்லாக நான் எங்கேயுமே வண்டியோ எதுவுமே நான் தொட போகிறதில்ல. எனக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா இது எப்படி நிகழ்ந்துச்சு, இவ்வளோ நாள் வராத ஒரு இது கரெக்டாக அந்த நாளைக்கு அந்த கொடியேற்றதுக்கு அப்புறம் எப்படி வருதுன்றது இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான். இதை சயின்டிஸ்ட்டை கேட்டோம்னா ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை குழப்பி விட்டுருவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் எனக்கு இது ஒரு தேய்ப்பு விட்டுற மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்ததுனால நல்லா வெளியிலே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு மதிய டயத்துலலாம் உண்மையாகவே ஒரு 12 மணிக்கு மேலேயுமே வெளியில் வர முடியாது மதுரைக்குள்ளே. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் கூட போடல, அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த கூலிங் காற்றுல போகும்போது என்ன ஒரு சுகங்கிறீங்க, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக கூட நான் ஃபைனலாக என்னோடய ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வரும்போது கூட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்போ கூட நம்ம அந்த மலையை காமிக்கணும்னு சொல்லிட்டு என் பைக்கையும் அந்த மழை பெஞ்ச தடத்தையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் என்னோடய வாய்ஸ் ஓவரே காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பட்டை விடம்லாம் ஆரம்பித்தாங்க. பையன் பார்த்தா ஓரளவுக்கு பட்டத்தை இந்த காற்றுல விட்டால் தாண்டா உண்டு அப்படின்னா காற்று நல்லா அடிச்சிச்சு. அதனால் அந்த டயத்தில் தான் விட்டோன்னு சொல்லிட்டு அவனும் பட்டை விட ஆரம்பிச்சிட்டான். மழை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கம்மியாகவே ஆரம்பிச்சிருச்சு. என் கோபுரோவில் இந்த மோடு எப்படி நான் செட் பண்ணேன்னா ஹைப்பர் ஸ்பீடு மாதிரி. ஸோ ஸ்பீடாக எடுத்துகிட்டே இருக்கும், ஆனால் நமக்கு பார்க்கும் போது ஸ்பீடாக இருக்கும், டைமிங் ஆனால் கம்மியாகவே போகும். அந்த மாதிரி தான் வச்சு எடுத்தேன். இதில் இங்கிட்டு பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா கொடியில் ஆடுற இதெல்லாம் பயங்கரமாக தெரியும், வேகமாக போகிற மாதிரியே. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு அதோடய அனுபவம் என்ன, அந்த கொடியேற்றம் போகும்போது அதை பற்றி பேசுகிறேன். இது வரைக்கும் ஒரு கொடியேற்றத்தை பற்றி ஒரு வீடியோவை போட்டுட்டு அது எப்படி வந்துச்சு, எதனால் இது பண்ணாங்க, ஏற்றினக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசினேன். ஆனால் அங்கே நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் இதில் இது பண்ணுறேன். என்ன நினச்சுன்னா லைவ் போட்டேங்க. லைவ் போட்டுட்டு நான் அப்படியே கேமரா செல்லில் அப்படியே காமிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஹிந்திக்கார புள்ள சொல்லப்போனால் ஊசி பாசி தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை நான் வேணும்னால நம்ம போய் என்ன கேமரா மூஞ்சி முன்னாடி வைக்க போகிறோம். நான் அப்படி எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்க ஊடால வந்துட்டா போல. என்ன நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, லைவில் இருக்க நம்ம எதுவும் வார்த்தை விட்டுட்டோம்னா அதில் பதிவாயிருன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லாமல்
நான் ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கலை, நீங்கள் தான் ஏன் கேமராக்கு நடுவு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டம் வந்துட்டேன். ஆனால் சொல்லப்போனால் அதில் சண்டே வந்திருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் போலீஸ் இங்கிட்டு இருக்காங்க, இவங்க ஏதாவது கூச்சல் போட்டு தான் நம்மளை தான் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து கேமரா எடுத்து சுற்றுறதுனால ஆல்ரெடி நம்ம மேலே கடுப்பில் தான் தெரிவாங்க. போலீஸ் உடனே நம்ம தான் தப்பு பண்ணுற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக நார்மலாக போலீஸ் சொல்லுவோம், அவங்கள்ட்ட பேசாமல் போயிட்டாங்க. அப்புறம் ஹிந்தியில் அதோட திட்டு போச்சு. சரி நமக்கு தான் ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழில் பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே பேசாமல் இருந்துட்டு அதோட விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விசிறி சேவை பண்ணுறவங்களாம் அவ்வளோ பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் பட்டாபிஷேகத்தை பற்றி ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு போர் வீராங்கனைக்கு தலைப்பா கட்டு மாதிரி கட்டி ஒரு கிரீடம் வச்சு ஒரு செங்கோல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ கூட ரீசெண்டாக செங்கோலை பற்றி எவ்வளோ பெரிய ஒரு தியரி போச்சு. ஸோ அந்த மாதிரி கொடுத்து பண்ணுவாங்கப்பா, ஆனால் கோயிலுக்குள்ளே தான் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ அன்னைக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு தெரில. வர 19ஆம் தேதி என்னமோ வருது டேட்டு. ஸோ பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம திருக்கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் அழகரோட எதிர் சேவைலாம் நடக்குங்க. ஸோ கண்டிப்பாக எதிர் சேவைக்கு ஃபுல்லாகவே நம்ம போய் நம்ம கால டயத்துலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஈவினிங் தான் நமக்கு ஒர்க்கு. அதனால் எதிர் சேவை ஸ்டார்டிங்லேருந்து அங்கே அலறு கிளம்புற போது நம்ம போயிட வேண்டியதாக வண்டி எடுத்துக்கிட்டு, நமக்கு பக்கம்தான் ரொம்ப இங்கேருந்து ஒத்தக்கடையிலேருந்து. ஸோ அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், என்ன நிகழ்வு நடந்துச்சு, ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்ததை நம்ம எடுக்காமல் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மதியம் போல் எடுத்த வீடியோ தான் இது. உங்களுக்கு எப்போ வரும்னு தெரில. ஸோ இன்றைக்கி நைட்டு போட்டாலும் போடுவேன், இல்லைனா நாளைக்கு கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் அதிகமாக அதில் இருக்கும். பக்கத்தில் யானைமலை இருக்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் அதோட மேலே கூட்டங்கள்லாம் வந்து கலந்து போகிறது, அப்புறம் கருப்பாக இருந்துட்டு லாஸ்ட்டில் தான் நார்மல் மோடுக்கே வரும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒத்தக்கடை மக்களுக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக்கிங். மற்றபடி முழுக்க வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஓகேங்க. ஸோ வீடியோ கடைசியில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த யானைமலையின் இதை இயற்கையை ரசிங்க.
ஓகே காய்ஸ், வீடியோவோட கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக பாருங்கள் மலையில் நனைஞ்சு வண்டி எப்படி இருக்குன்னு. ஸோ மீனாட்சி ஓகே, போயிட்டு வரேன், பாய்.